ஹலோ கோச், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரூ பியூட்டியில் சீசன் 1 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். அதோட சேனல் லைக் பண்ணி தக்காக போட்டு வச்சுங்க. அது மட்டுமே இல்லாமல் நீங்கள் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அதோட நான் இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோலாம் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். அதோட இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் நீங்கள் பார்த்துட்டு இந்த எபிசோட் வந்தால் மட்டும்தான் இதோட கதை உங்களுக்கு புரியும். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண பார்த்தலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரூ பியூட்டியில் சீசன் 1 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பண்ணோம் அப்படின்னா 2 பேர் இந்த வருஷம் காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக இருக்க போது போல் அப்படிங்கிறோட சொல்லிட்டு போக, அப்போ நம்ம ஹீரோனியை பார்த்துட்டு நான் இப்படியாச்சும் இதில் கலந்துக்கலாம் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட போய் சொல்லி ஆகணும். பயப்படாத தைரியத்தை வளர்த்துட்டு போய் கதவை ஓப்பன் பண்ணால் அங்கே இருக்கிறவனுங்களோ நீங்கள் வந்து யாருக்கு ஓட் பண்ணணும் தெரியுமில்ல, காம்படிஷன் ஆரம்பிச்சிச்சு, நம்ம ஜுயா நீங்கள் தான் நீங்கள் ஓட் பண்ணணும். அவள் வந்து அங்கே வெளியே போனாலும் சரி அவளுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நம்ம ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேறு இருக்க சாபத்தை எடுக்க போகிறது அவள் தான் நம்மளோட கடவுள் காடஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடியாகி என்னடா நடக்குது அப்படிங்கிற நம்ம ஹீரோயின் வந்தோடனே அப்போ அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எப்போ ஜுயா அங்கே வந்துட்டியா, நீ தான்ப்பா எங்கள் காடஸ் வந்துட்டியா, வா அப்படின்னு சொல்லுவோம். எதுக்குப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க? அதெல்லாம் இல்லைப்பா, நீ வாப்பா, நீ தான்ப்பா நம்ம டிபார்ட்மெண்ட் சார்பாக கலந்துக்க போகிறேன், நீ தான் பெஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக நாங்கள் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு 2 பேரும் சொல்ல, நான் இப்போ என்னத்தை பண்ண போகிறேன் அப்படிங்கிற நம்ம ஹீரோனி முடிக்கிறா. நம்ம ஹீரோனியை பார்த்து நின்றுக்கிட்டு நான் வந்து இதை அவங்ககிட்ட எப்படி சொல்ல அப்படின்னு நினச்சி பார்க்குறா. அதுக்கே அவள் வந்து ஐயோ இதெல்லாம் இப்படி தான் அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன்னு இருக்கும்போது, ஆமாம் அதை போன வருஷம் காடஸ் வந்து ஜெயிச்சிருவாள். ஸோ அதனால் நான் இது வந்து விலகிட்டேன் அப்படின்னா 6 வாரம் இல்லாமல் நான் விலகிட்டேன் அப்படின்னா பிரச்சனையே இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோனி யோசிச்சுட்ருக்கா. அப்படியே அங்கிட்ட வந்து நம்ம சுகர் இருக்கிறத காமிக்கிறாங்க. அதான் போன வருஷம் காடஸ் வந்துருப்பாள். ஸோ அவள் வந்து நம்ம சுகர்கிட்ட கேட்குறா, ஆமாம் இந்த காடஸ் காம்படிஷன் வேறு ஆரம்பிச்சிச்சு, ஸோ அதில் வந்து நான் டான்ஸ் ஆடணும், ஸோ அதுக்கு வந்து நீ தான் எனக்கு வந்து கேமராவை எடுத்து என் வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ சுகா அது ஒரே இடத்துல அதெல்லாம் முடியாது, வேற ஆளை பாரு அப்படிங்கிற மாட்ட போயிடுறா. அதை பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சம் டென்ஷனாக. அப்போ அவளோட ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது, நம்ம ஹீரோயினி அப்புறம் சுகம் இருந்துருப்பான்ல. ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே அவள் கொஞ்சம் வெறுப்பாகிறா. அப்புறம் அவள் எங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் இருக்கிற அதே இடத்துக்கு தான் அவளும் வந்திருக்கா. அங்கே அவளோ வந்துட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினியும் சொல்கிற, நான் வந்து இந்த இதில் வந்து ஒரு டான்ஸ் ஆடவே எனக்கு வராதுப்பா, நான் எப்படிவா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ அவளும் கேட்குறா, ஆமாம் அப்படின்னா நீ என்ன இந்த காம்படிஷன் கலந்துக்கலாம் முடிவு பண்ணி அப்படிங்கிற மாதிரி கேட்க. நம்ம ஹீரோயினி ஆமாம் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை ஏமாற்ற முடியாது, ஸோ அதனால் கலந்து பண்ணி தான் ஆகணும், ஆனால் எனக்கு டான்ஸ் ஆட தான் வராது அப்படின்னு மட்டும் சொல்லிகிட்டு இருக்க. அப்போ அவளுக்கு நம்ம ஹீரோயினி கொஞ்சம் விருப்பத்ததுக்காக டக்குன்னு சொல்லிடுறான், நான் எனக்கு வந்து சுகா வந்து ஹெல்ப் பண்ணுவான், அவன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நல்லாவே ஹெல்ப் பண்ணுவான், நான் டான்ஸ் ஆட அவன் தான் எடுக்க போகிறான், ஸோ அப்படிங்கிற மட்டும் சொல்ல. அப்போ நம்ம ஹீரோயினி அப்படியா, அப்போ நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் தான் போகல அப்படிங்கிற மட்டும் சொல்லுவோம். அவர் ஹீரோயினி கொஞ்சம் சோகமாகுது, அவள் நோட் பண்ணிட்டு கொஞ்சம் கோவப்படுறா. அதுக்கப்புறம் அவ்வளோ சரி நீ வேறு யாராச்சும் ஒருத்தர் உனக்காக கேமராவுக்கு பார்த்து வச்சுக்கப்பா அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோயினியும் சரி அப்படிங்கிற மட்டும் சொல்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோயினியும் ஆன்லைனில் ஒவ்வொருத்தர் அப்லோட் பண்ணுற வீடியோ பார்த்துட்டு டான்ஸ் ஆடுறலாம் ஒரு மிஷினாக வரும், எதுக்குலாம் இதெல்லாம் தரீங்க அப்படிங்கிற மாட்டோம் அவளும் கொஞ்சம் இருக்கா. ஹீரோயினியும் சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாட்டோம் டக்குன்னு ஒரு வீடியோவை போட்டு டான்ஸ் ஆச்சு கற்றுக்கோங்க பார்த்துட்டு இந்த டான்ஸா சரி பண்ணுவான் அப்படிங்கிறோட பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவன் தம்பியும் அதை வந்து பார்த்துட்டு என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்க, அவனை ஆடுறது எப்படி இருக்குன்னு கேட்டவொடனே ஐயோ என் கண்ணு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஓடிடுறான். ஐயோ இப்படி அசிங்கப்படுத்திட்டானே அவமானம். இப்போ அடுத்த நாள் ஸ்கூலில் சுகோவை நம்ம ஹீரோயின்ட்ட எனக்கு வந்து ஆக்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸோ அதனால் நீ தான் வந்து வீடியோ எடுக்கணும், ஹார்ன் ரிவர்ட்ட சாயந்தரம் வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஹீரோயின் இல்லை எனக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் நான் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ சுகோவை மறைச்சு பார்க்குறான், சரி வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினையும் சொல்ல. அவனும் போய் டயத்துக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் இவனா திரும்பவும் இப்படி நடந்துக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாட்டோம் கொஞ்சம் டென்ஷன் ஆக. அப்போ பின்னாடி இருந்து அந்த ஹார்ன் பையெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பயன்படுத்தி விட்டுறான். அப்புறம் அவனும் சொல்கிறான், ஆமாம் வந்து எப்போ தான் என்ன வரைய போகிறேன், என் மைண்டை நான் மாற்றிக்கக்குள்ளே என்னை வரையறியா இல்லை அப்படின்னு மாதிரி கேட்க. ஆமாம்ல உன்னை வரையணும்ல, அதை நான் சுத்தமாகவே மறந்து போயிட்டேன், சரி நான் வந்து நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருந்தேன்னா நான் நாளைக்கு வந்து ஒன்று வரைஞ்சிடறேன் அப்படின்னு மட்டும் சொல்ல. அப்போ அந்த சுகவோ சொல்லிட்டான், இல்லைப்பா அதெல்லாம் என்னால் முடியாது, ஏன்னா எனக்கு பார்ட் டைம் ஜாப் வேறு இருக்குது, ஸோ அதனால் இன்றைக்கி சாயந்தரம் வந்து மியூசிக் டிபார்ட்மெண்ட்டை பக்கம் வா, நான் வந்து என்னை வரைஞ்சிரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனை போக. என்னடா இஷ்டத்துக்கு அவன் டயத்தை போட்டு போகிறீங்க, எனக்கு தாண்டா அந்த தலைவலி அப்படிங்கிற மாதிரி நம்ம டென்ஷன் ஆகிறா. ஸோ அதுக்கப்புறம் சுகவுக்கும் ஒரு மெசேஜ் அனுப்புகிறா, எப்பா சுகோ என்னை மன்னிச்சிருப்பா, நான் வந்து இன்றைக்கி வந்து என் அசைன்மெண்ட்டை முடிக்கணும், அதனால் என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாட்டோம். ஸோ இப்போ அப்படியே நம்ம ஹீரோயினி வந்துருக்கான் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ன் இருக்க இடத்துக்கு வந்துருக்கா. அப்போ ஹானை மியூசிக்கை வாசிக்க, எப்போ அவன் மியூசிக் உண்மையில செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு வர. இப்படி ஒட்டி கேட்குறது தப்புன்னு தெரியாது, தப்பே இல்லை, ஏன்னா நான் நீ தானே என்ன வர சொன்னேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அப்போ ஹீரோயினி வந்து உட்காந்து வரைய ஆரம்பிச்சிடுறா. அப்போ அவன் சொல்கிறான், ஆமாம் நான் வந்து உன்னோட மாடல் அப்படிங்கிறது உன்னோட பாய் ஃப்ரெண்ட் சுகோ தெரியாமல் பார்த்துக்க, அப்படி தெரிஞ்ச அப்படின்னா பெரிய சீனாவே கிரியேட் பண்ணி அப்படிங்கிற மட்டும் சொல்ல. அவன் ஒன்றும் என் பாய் ஃப்ரெண்ட் இல்லை, வேணா உனக்கு வேணா அவன் டைப் கேட்டுக்கு அப்படிங்கிற மட்டும் சொல்ல. அப்போ நீங்கள் 2 பேர் டேட் பண்ணலையா அப்படிங்கிற மட்டும் சொல்ல. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அது மட்டுமே இல்லாமல்
சுகோவுக்கு ஏற்றது சூஜின் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ வந்து சூஜினா அவள் எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவன் நம்ம ஹீரோயினே சொல்லிடுறா அவங்க 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக. அது மட்டுமே இல்லாமல் அவள் தான் 2 வருஷம் காடஸ் போட்டியிலேயே ஜெயிச்சிருக்கா. ஸோ அதனால தான் நான் வந்து அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். ஓ அப்போனா நீ இந்த போட்டியில் கலந்துக்க போகிறப்பலாம். ஆமாம் நானும் இந்த போட்டியில் கலந்துக்குவேன் ஆனால் ஜெயிப்பேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ அவனை சொல்கிறான் கண்டிப்பாக நீ தான் ஜெயிப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆமாம் கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவன்ட்டு உழுது சிரிக்க ஆரம்பிச்சிடறான். டேய் அசையாதுன்னு சொன்னேன் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்று நினச்ச சிரிப்பு தாங்க முடியல அப்படிங்கிற சொல்ல. டேய் அமைதியாடுறா அப்படிங்கிற அவன் சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோடி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியை வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்துட்டு எப்போ உண்மையாக ட்ராயிங் நல்லா தான் இருக்குது சரிவா நான் போய் உன்னை விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. எது விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறா. ஸோ அப்புறம் வேறு எப்படி விடுவான் பைக்கில் தான் சும்மா மின்னல் வேகத்தில் போயிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோனி சொல்கிறான் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி வண்டி ஓட்டக்கூடாது தெரியாதா அப்படின்னு கூட சொல்ல. அதெல்லாம் ஒன்று கவலைப்படாது அப்படின்னு கூட சொல்ல. அப்புறம் நம்ம ஹீரோனியை போக அவனும் அது பிடிச்சி போயிடுது. ஸோ அப்படியே அவள் சந்தோஷமாக கற்றுக்கிட்டே போக அதுக்கப்புறம் அவள் வீட்டில் இறக்கி விட்டு போகும்போது பார்த்துருந்துக்கு அந்த சூஜின் அதுக்கப்புறம் கிட்ட கொஞ்சம் பார்த்து இருந்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. எது பார்த்துன்னு இருக்கணும் அப்படிங்கிற நம்ம ஹீரோனி கேட்கும். அவன் டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோனியும் வரைஞ்ச ட்ராயிங்கை பார்த்துட்டு உண்மையே அழகாக தான் இருக்குது அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு அவ்வளோ வந்துட்டுருக்கு. அப்போ திடீர்னு சுகம் வந்துடுவான். அவள் இந்த ட்ராயிங்கை பார்த்துட்டு அவனை அவ்வளோ பயந்துக்கிட்டு வரைக்க. அப்போ சுகம் வந்துட்டு நீ என்ன இங்கே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க. இல்லை ட்ராயிங்கை சப்மிட் பண்ண போகிறேன். ஆமாம் உனக்கு என்ன எனக்கு வந்து பிடி பீரியடு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோனி ஆமாம் உனக்கு ஆக்டிங் ப்ராக்டிஸ் இருக்குல்ல ஸோ நான் சாயந்தரம் ஃப்ரீ தான் அப்போ வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ வந்து அவனும் நான் ஹார்ன் ரிவரில் இருப்பேன் அப்படிங்கிற மட்டும் சொல்லவும் சரி நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனி டக்குன்னு அங்கேருந்து ஓடிடா. ஸோ அப்படியே அதுக்கடுத்து இவ்வளோ ஹார்ன் ரிவர் தான் வந்துட்டா. எப்போ நான் வந்துட்டேன்ப்பா சாரிப்பா ஆர்ட் கிளாஸை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாட்டேன் சொல்ல. அப்படிங்கிற மாட்டேன் அவனும் கேட்டுகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி கேட்க ஆமாம் நம்ம என்ன இப்போ அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க. நான் வந்து ஆல்ரெடி என் வீடியோ சப்மிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்புறம் இதில் என்ன வர சொன்னேன் நான் எங்கே உன்னை வர சொன்னேன் நான் வந்து ஹார்ன் ரிவர் தானே போகிறேன் என்ன நான் என்ன உன்னை வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஐயோ டேய் இப்படிலாம் வந்து பேசாதடா அப்படிங்கிற மாட்டேன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளுக்காக உனக்கு பேச தெரில அப்படிங்கிற மாட்டோம். அப்போ சுகோ கேட்குறான் ஆமாம் நீ வந்து காடஸ் போட்டியில் கலந்துக்க போகிறல எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க. போகுது அவள் என் ஃப்ரெண்டு வேறு எனக்கு வேறு இந்த வீடியோலாம் அனுப்பிச்சி விட்டா இதை பாரு இதை தான் நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காமிக்க. இதெல்லாம் உன்னால் கண்டிப்பாக பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி சத்தியமாக கேட்கும். என்னால் கண்டிப்பாக அதை பண்ண முடியும் மிஞ்சி போச்சு அப்படின்னா நான் வந்து இதை கற்றுக்கிட்டே அப்படின்னா நான் வந்து ஒரு டான்ஸ் ஜீனியஸாக கூட மாற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல. டான்ஸ் ஜீனியஸா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இல்லைப்பா என்ன நீ நார்மலாகவே கூப்பிடுப்பா அப்படிங்கிற சொல்லிட்டு இப்போ அடுத்த சீன் நம்ம ஹீரோயின் இப்போ பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது அப்போ சூஜின்ட்டு ஃபோன் வருது. அப்போ அவ்வளோ சொல்கிறா நீ வந்து பிளைண்ட் டேட்டுக்கு போனால் என்ன அப்படிங்கிற கூட சொல்ல. எது பிளைண்ட் டேட்டா அதெல்லாம் எனக்கு வேணாமே அப்படிங்கிற கூட சொல்ல. இல்லைப்பா அது வந்து ஒருத்தன் வந்து என்கிட்ட கேட்டான் ஸோ அதனால தான் நான் வந்து அவனுக்கு முடியாதுன்ட்டேன் அதனால தான் நான் வந்து ஒன்றை சொல்கிறேன் அப்படிங்கிற கூட சொல்லிட்டு அவன் ஃபோட்டோ அனுப்பேன். இவனா ஸ்கூல் படிக்கிற பையன் மட்டும் தெரில வயசு அதிகமான பையன் மட்டும் தெரியலையா அப்படிங்கிற கூட சொல்லிட்டு சரி ஓகே நான் பண்ண பார்க்குறேன் அப்படிங்கிற மட்டும் சொல்லவும். நான் அப்படின்னா அவனுக்கு நம்பர் அனுப்பிடுறேன் சொல்லிட்டு உடனே அனுப்பிடுறான். பைப்பில் ரொம்ப ஃபர்ஸ்ட் போல் மெசேஜ் போட்டு விட்டான். எது நான் பிளைண்ட் டேட் போக போகிறேன்னா அப்படிங்கிற மட்டும் நான் நம்ம இங்கே நீ ஷாக்கில் இருக்கேன். இப்போ அடுத்த நான் அவள் ஸ்கூலில் இருக்கவங்களோ அதை பார்த்துட்டு எது நீ பிளைண்ட் டேட் போக போகிறேன் உண்மையே அழகாக இருக்கான்ப்பா அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு இருக்கானுங்க. நீ கொடுத்து வச்சதா அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோனியும் சொல்கிறா அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும் அதே நேரத்தில் நான் வந்து இந்த காம்படிஷனையும் பார்த்துக்கணும் அதோடு நான் ஹோம் ஒர்க்கையும் பார்த்துக்கணும் ஸோ அதனால் என்னால் இதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மட்டும் சொல்ல. அப்போ அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸோ அதெல்லாம் இல்லை நீ வந்து அதை கண்டிப்பாக போய் ஆகணும் வெளி ஸ்கூல் பையனை டேட் பண்ணுறதா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஸோ அதனால் நீ கண்டிப்பாக போய் ஆகணும் நீ ஒன்றும் எங்களை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாட்டோம் எல்லாம் நல்லா பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாட்டம் 3 பேர் இருந்தால் போதுண்டா விட்டுலாம் அப்படிங்கிற மாட்டம் தான் நமக்கு தோணுது. ஸோ நம்ம சரி அப்படிங்கிற மாட்டம் சொல்லிடுறேன். ஆனால் அவ்வளோ பெஞ்சு மேலே ஏறினால அந்த இன்னொரு ஃப்ரெண்டோ இறங்குப்பா முதல்ல பெஞ்சிலேருந்து. அடுத்த நாள் நம்ம ஹீரோனி வந்து அந்த பிளைண்ட் டேட்டுக்காக தான் வந்திருக்கான். ஸோ அவளும் அந்த காஃபி ஷாப்பில் என்ட்ராகும் அவனும் அங்கே இருக்கான். ஸோ அவன் கை காமியும் நம்ம ஹீரோனி போக நான் வந்து இப்படி உடனே கேட்டேன் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க அப்படிங்கிற மட்டும் சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு இவன் வாய்ஸ் உண்மையில் நல்லா இருக்கே அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோனியை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் ஃபார்மலாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோனி சரி நீங்கள் வந்து அவ்வளோ ஃபார்மலாக பேச தேவையில்லை நார்மலாகவே பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உண்மையில் நீங்கள் வந்து ஃபோட்டோவில் பார்த்த மாட்டே உண்மையாக அழகாக தான் இருக்கா சுயாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோனி ஃபோட்டோவில் பார்த்த மாட்டோமா கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறா. ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் கொஞ்ச நேரம் அவன் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் 2 பேர் நடந்து வரும்போது உண்மையாக நான் சொல்ல போனோம் அப்படின்னா நான் வந்து நீ டேட்டில் இருக்குங்கிறதே மறந்து போயிட்டேன் அதே நேரத்தில் உன்னோட இருக்கும்போது டைம் போகிறதே தெரில அது மட்டுமே இல்லாமல் நீ வந்து அழகாக இல்லைனா கூட எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கும் போல் ஏன்னா நீ அந்தளவுக்கு ஃப்ரீயாக பழகுற அப்படிங்கிற மட்டும் சொல்ல. ஆமாப்பா நானும் அப்படி தான் நான் வந்து இப்போ இன்றைக்கி டைம் போகிறதே தெரியல அப்படிங்கிற மட்டும் பேசிட்டு வரும்போது அப்போ அவனும் டக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஸோ அவன் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து உடனே எல்லாம் போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க பார்த்த வரேன்
நாள்லேயே. ஸோ ஆனால் அவங்களோட பழகும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ நம்ம ஹீரோயினியும் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கா, என்ன பிடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, எனக்கும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்லிட்டு அப்படி நடந்து வரும்போது இந்த பழைய ஸ்கூலில் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறேன். அதாவது ஏழையே நீ வந்து கரெக்ட் பண்ண பார்க்குறிய அப்படிங்கிற மாதிரி திட்டியிருப்பாங்களா. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஐயோ நான் வந்து இப்போ அவன் சொன்னதையும் நினச்சி பார்க்குறா. ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தது இல்லையே அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோயினி கொஞ்சம் சந்தோஷப்படுறா. இப்போ அப்படியே அடுத்த நாள் வந்து இப்போ இந்த ஸ்டடி குரூப் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கான். ஸோ அவனும் அங்கே வந்து உட்காரவும் என்னப்பா சுயா அங்கே இப்போ காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவள் ஃப்ரெண்டோ சொல்லிடுறா, அவள் வந்து என்னப்பா பண்ண பிஸியாக இருக்கா, அவள் காம்படிஷனை பார்த்துக்கணும், அவள் பாய் ஃப்ரெண்டையும் பார்த்துக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்ல, எது பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அட ஆமாப்பா இந்த அவனும் ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தா பாரு அப்படிங்கிற மட்டும் அவன் ஃபோட்டோவை காமிக்குவோம். அவள் வந்து இப்போ வந்து பாய் ஃப்ரெண்டையும் பிடிச்சா அப்படிங்கிற மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்க. சுகாவுக்கு லைட்டாக ஒரு சைட் டென்ஷன் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோயினி வந்துட்டு நான் ஒன்றும் லேட் பண்ணிடுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி வரவும் அவள் சுகாவை பார்க்குறா. சுகா வந்து மூஞ்சியை கூட பார்க்காம திருப்பிக்கிறான். என்னாச்சு அப்படிங்கிற நம்ம ஹீரோயினி முடிச்சுட்டு இருக்கா. ஸோ அப்படியே அடுத்த நாள் நான் பார்த்தோம் அப்படின்னா ஹோட்டலுக்கு தான் கூப்பிட்டு வந்துடுவேன். ஹோட்டலுக்காக நம்ம போனோம் அப்படிங்கிற நம்ம ஹீரோயினி கேட்கப்போ அவனும் சொல்கிறான், ஏப்பா இதெல்லாம் இப்போ சாதாரணம் தான்ப்பா, அது மட்டுமே இல்லாமல் நம்ம போயிட்டு என்ன பண்ண போகிறோம், பேசிகிட்டு இருக்கப்போம், படம் பார்க்க போகிறோம், அதே நேரத்தில் உனக்கு ஏதாச்சும் அசைன்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை பேசி கூப்பிட்டு போகிறான். அப்படியே அவனை அந்த ரூம் கீயை வாங்கும்போது சைட்லேருந்து ஹானை பார்த்துடுறான். இது அவள் தானே அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோயினியை. ஸோ அப்போ நம்ம ஹீரோயினி லிஃப்ட்டில் போகும்போது தங்கிட்டு இருக்கா. அப்போ அவனும் கையை பிடிச்சி அவன் கூப்பிட்டு போயிட்டு ரூம் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினி எப்படி ஆச்சரியப்பட்டு பார்க்குறேன், இந்த ரூம் அழகாக இருக்குன்னு. அப்போ அவனும் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும். ஆமாம் இந்த ட்ரெஸ் ஸ்விம் ட்ரெஸ் ஆச்சு, இது எப்படி நான் போட அப்படிங்கிற மாதிரி கேட்க, அட எனக்குள்ள ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குப்பா, ஸோ அதுக்கு தான் நான் வந்து அவனை போட சொல்கிறேன் அப்படிங்கிற மாட்ட சொல்லிட்டு சரி நான் போய் ஏதாச்சும் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாட்ட சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஸ்விம் ட்ரெஸ்ஸை போட்டுரு அப்படிங்கிற மாட்டோம். இது எப்படி போகிறேன் நம்ம ஹீரோயினி யோசிச்சுட்டு இருக்காங்க. சைடில் பார்த்தோம் அப்படின்னா கேமரா வேறு இருக்குது. ஸோ அவனும் அந்த ஜூஸ் வாங்குற இடத்துல வந்துக்கிட்டு ஆமாம் நான் வந்து அவளை கூப்பிட்டு வந்துட்டேன், அது மட்டுமே இல்லாமல் அவங்க கேமரா ஃபிட் பண்ணிட்டேன், அதே நேரத்தில் அவனோட ஃபோனையும் நான் வந்து எடுத்து வச்சிட்டேன், ஸோ அதனால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மட்டும் அவன் ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பின்னாடி சைட்லேருந்து ஹார்ன் ஒட்டி கேட்டுடுறான். ஸோ இப்போ அதுக்கடுத்து அவனோட கதவை திறந்துட்டு என்னப்பா ரெடி ஆகிட்டே அப்படிங்கிற மட்டும் அவனும் போக, அப்போ ஹானை வந்துட்டு மூஞ்சில் ஒரு அடியை போட்டு டேய் பொம்பளை பொறிக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க. இப்போ புறாய்க்கு வந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது சைடில் பார்த்தப்பலாம் சுகோ ஓடிக்கிறான். அப்போ ஹானை அந்த கேமரா எடுத்து காமிக்க, இல்லை எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மட்டும் சொல்ல. அப்போ சுகோ சரி அதெல்லாம் போலீஸ்கிட்ட வந்து சொல்லிக்க என்னோட காரணங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு போலீஸ் ஃபோன் பண்ணுறான். ஸோ இதோட இந்த எபிசோடு இங்கே உட்கார முடியுது. சரி எப்படி இந்த சுகோ வந்தான், இந்த ஹானை எப்படி 2 பேர் சண்டை போடாமல் இருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் லைக் பண்ணி தக்காளி போட்டு வச்சு மறக்காம பெல்லை ஆன் பண்ணி வச்சுருங்க. அப்போனா தான் வரும், இல்லை கண்டிப்பாக வரும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களால் பார்த்துக்க முடியும். அதோட நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க்கு டெலிகிராம் லிங்க்லாம் சும்மா கீழே வெட்டியாகவே கிடக்கு. ஸோ போகிற போக்கில் பார்த்துட்டு தான் போங்களேப்பா. சரி ஓகே, நான் உங்களை அடுத்த ஒரு அனிமையில் வந்து சந்திக்கிறேன். பாய் கோச்.